ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராக் சக்தியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் முழுக்க பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி பேசிடுவோம். இந்த படத்தில் வந்து ப்ளஸ் வந்து நிறையாவே இருக்குது, ப்ளஸ் வந்து நிறையாவே இருக்குது, மைனஸ் ஒரு 4-5 தான் இருக்குது. அதையும் போக போக நான் இதை சொல்கிறேன். முதல்ல ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் தான். மேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். அளவுக்கு வந்து நம்ம 1960 கொண்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரெயினோட இதுவாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மதுரையை காட்டுறது இதுவாக இருக்கட்டும், ஏன் டெல்லிக்கெலாம் ஒரு சீன் காட்டுவாங்க. அப்போ அந்த டெல்லியிலலாம் போய் காட்டும்போது அந்த சீனுமே ஓரளவுக்கு சூப்பராகவே மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக அந்த செட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுவே படத்துக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது மைனஸ் ப்ளஸ் என்ன, ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு, அந்த ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த படத்துக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவியோட ஆக்டிங். இந்த படத்தில் ஜெயம் ரவியோட ஆக்டிங் வந்து அப்படி ஒரு வினோதமான ஒரு ஆக்டிங்காக இருக்கும். எப்படி தனி ஒரு சித்தார்த்தன் பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைனிங் தான். பட் சித்தார்த்தன் இன்னொரு கொஞ்சம் டெவில்னஸை கொஞ்சம் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜெயம் ரவியோட கேரக்டர். இதுவுமே சூப்பராகவே வடிவமைச்சிருந்தாங்க, பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. ஓரளவுக்கு படத்தில் நல்லா நடித்தாருப்பா அப்படின்ற அளவுக்கும் இருக்குது. ஸோ ஜெயம் ரவியோட ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்குது. மூணாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். பாட்டு எனக்கு பிடிக்கல, இந்த படத்தில் வந்து பாட்டு பிடிக்கல. ஓப்பனிங் சாங் தான் இருந்துச்சு, பட் மற்ற எந்த சாங்குமே கம்பேர் பண்ணுற அளவுக்கு எந்த சாங்குமே அவ்வளோவாலாம் இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிரிச்சுட்டாப்புல ஆள். நம்ம ஆள்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அப்படி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அவருக்கு 100வது படம்ன்றதுனால நல்லாவே பேக்ரவுண்டு வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், 4வது ப்ளஸ் வந்து இந்த படத்தோட அந்த இந்தி திணிப்பு, அந்த கதையை வந்து அழகாகவே சொல்லியிருக்காங்க. இந்தி திணிப்புக்கு யார் யாரெல்லாம் போராடினாங்க, எவ்வளோ மாணவர்கள் இறந்துருக்காங்க அப்படின்றத அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த இந்தி திணிப்பு அப்படின்றது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நல்லாவே இருந்ததுன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது புரியுமா புரியாதா, ஐயோ இதை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஒரு இதுவாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த படம் வந்து நல்லாவே இருந்திருக்கு. இந்த இதுலையாக இருக்கட்டும், இந்திய திணிப்புக்கு போராடுற இந்திக்காரங்க மட்டும் இல்லை, மலையாளமாக இருக்கட்டும், கேரளாக்காரங்களாக இருக்கட்டும், கர்நாடகாக்காரங்களாக இருக்கட்டும், தெலுங்கானாக்காரங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து இந்த இந்தி திணிப்புக்கு வந்து போராடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. 6வது ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து காங்கிரஸை தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. அடின்னு காங்கிரஸ்லாம் சரியான அடி. பார்க்குறவனும் தெரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் நம்ம இவரை காமராஜரை எல்லாம் போட்டு அடின்னு காமராஜரை அவர் பேர் என்னது, காமராஜர் கிடையாது, இந்திரா காந்தி அவங்களெல்லாம் போட்டு அந்த அடி சரியான அடி அடித்து துவைச்சி காய போட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் அந்த படத்தை பார்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஏன்னா ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம்லாம் இல்லை, மைனஸ் அதுக்கப்புறம் பற்றி பேசுவோம். மைனஸ், இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலீலா தான். இந்த படத்தோட மைனஸே ஸ்ரீலீலா தான். என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிக்கலன்னா சொல்ல மாட்டேன், நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் லவ் சீன் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரியோ தோணுச்சு. இதுதான் அந்த படத்தோட பெரிய மைனஸாகவே போயிடுச்சு. ரொம்ப மைனஸாகவே போயிடுச்சு. லவ் சீனாக வந்து என்னடாடி லவ் சீனை போட்டு காதே இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு தோண வச்சிருச்சு. அது ஒரு மைனஸாக எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் உள்ள மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக்காக இருக்கும். இதுதான் ரொம்ப லேக்காக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக்காக இருக்கும். ஆனால் இது இன்டர்வல் போர்ஷன் ரொம்ப தீயாக இருக்கும். தீ பரவட்டுன்றப்ப தீயாக இருக்கும்.
ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கம்பேர் பண்ணுற வகையில் கொஞ்சம் சுமார் தான், என்னடா வளவள இழுக்கிறீங்க அப்படின்ற இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி இழுப்பானுங்க, என்னடா இழுக்கிறீங்க இடையே போதுண்டா விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் தான் இந்த படத்தோட மைனஸ்னே சொல்லலாம். இன்னும் இருக்குது. ஒரு படத்தை இப்போவே மைனஸாக இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. படம் நல்லாவே இருக்குது. ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு அடி உள்ள ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் இவர்களெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு 2-3 செகண்ட்ஸு தான், ரொம்பலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. 5 நிமிஷம், மினிமம் ஒரு 5 நிமிஷம் வருவாங்க. 2 பேருமே 5 நிமிஷம்னு வருவாங்க. ஸோ படத்தை பாருங்கள், நல்லாவே இருக்குது. உங்களோட ஆதரவை பராசக்தி கொடுங்க. ஆனால் என்ன ஜனநாயகம் படம் தான் வரல, தளபதி ஃபேனாக ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குது. இப்போ தேட்டரில் போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி ஜாலியாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ பாய் கைஸ். चले पहुंच ஆன்டி நேஷனல் ஸ்கம் என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.